இப்போ குடி தண்ணி அப்படின்னு சொல்லி இந்த இதைத்தான் குடிக்கிறோன்னு எடுத்தாச்சு. அந்த தண்ணி வந்து நாங்கள் கொண்டு வந்த தண்ணிக்கு இந்த தண்ணிக்கு கொஞ்சம் சின்ன வித்தியாசம் தான். மஞ்சள் பெட்ரோல் கலர்லாம் இருக்கு. ஆனால் அதை தான் குடிக்க போகிறவங்க இந்த குடிக்கிறாரு நம்மளோட தொகுப்பாளர். என்ன வேண்டாலும் அவருக்கு நடக்கும். அது போல நான் குடிப்பேன். எந்த ஒரு மாற்றமும் நல்ல மினரல் வாட்டர் மாதிரியே இது நல்லா இருக்கு. அந்த எல்லாம் நல்லா இருக்கு. ஆகவே காடுவாசிகளுக்கு உகந்த இடம் ஒன்று சுதந்திரமாக தண்ணி இறங்கி போகும். அதை மான் மறைகள் நம்மளும் ஒரு மிருகம் தானே. நம்ம இந்த நாங்கள் அறிஞ்சோம். நல்லா கிடக்கு. நல்லா இருக்கு. சரி, இன்னும் 2 குளம் இருக்காம மேலே அதையும் போய் பார்த்துருவோம். என்னென்னு சொன்னால் எங்களோட ஃபோனில் வந்து மேக்ஸிமம் சார்ஜ் இருக்கும் வரைக்கும் நாங்கள் செய்கிறோம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்து காடுகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லுவாங்களே, அந்த ராணி காடு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. இந்த காட்டுக்குள்ளே போனால் முடிவில்லாத பயணமாக அது. இது நான் நினைக்கிறேன் வேறு மாகாணங்களை இணைக்குது. இது இப்போ நீங்கள் பார்க்குற திசை வந்து அனுராதபுரம். அப்படியா? இது கொரோபத்தானே, இங்கே அனுராதபுரமா? இதில் பக்கம் ஹெக்ராவே மேலே போய்த்து இன்னும் விரிவாக பார்ப்போமே. இன்னும் பார்க்க போகிறோம். ஓ சொல்லுங்க. ஓ இதுவும் ஒரு நீர் தேக்கம். நீர் இதுக்குள்ளேயும் தண்ணி இருக்கு. கொஞ்சம் இதாக பத்து கொடி வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே தண்ணி நல்ல தூய்மையான தண்ணி தான். இதுக்குள்ளே இருக்கு தூய்மையான தண்ணி. இந்த இடத்துலையும் வந்து இதையும் குடிநீர் தான். குடிநீர் இந்த மலைவாசிகள், அதாவது இந்த மலைக்கு வேலையாக வருகின்ற இறைவனுடைய கல்லில் உள்ள தேரைக்கும் உணவளிப்பவன் நான் என்றெல்லாம் சொல்லுறான். அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இவ்வளவு தரமட்டத்தில் உயரத்தில் உள்ள இந்த மலையில் கூட அழகான தூய்மையான குடிநீர் இங்கே வாழ்ற. அதாவது இந்த மலைப்பகுதிக்கு வேலையாக வருகின்றார்கள் இதைத்தான் குடிநீரை பயன்படுத்துவாங்க. அது போக இன்னும் ஒரு சிறப்பான காட்டப்படும். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு சிறு குழி ஒன்று இருக்கு. இங்கே பாருங்க, இதில் கூட அழகான தண்ணி. இங்கே பாருங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் மேலவும் தண்ணி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்த்து பார்க்க போகிறோம். அதில் சிறப்பையும் பற்றி நாங்கள் சொல்கிறோம். வாங்க நம்ம அதை பார்ப்போம். சரி, அதுக்கு உதவியாக அவங்க வாராங்க. இப்போ அவங்க 2 பேரும் இந்த தண்ணி இருக்கு. குழிக்குள் இதையும் பார்க்கல. இதுவும் ஒரு நீர்க்குழி. அழகா இருக்கு. கற்குழி தான் இது. அதாவது அங்குள்ள கற்குழி இல்லை, இந்த கல்லில் குழியப்பட்ட ஒரு குழி. இந்த கல் மலையில் ஒரு குழி ஒன்று இருக்கு. கற்குழி.